இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் மை ஜீசஸ் டிவி மூலமா பார்க்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படி மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க வெறுமையாய் போகக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. அன்பானவர்களே, இந்த உபவாச ஜெபம் மழையிலும் தண்ணீரிலும், பயங்கரமான மழை, சென்னை பட்டணம் முழுவதும் வெள்ளக்காடு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் மை ஜீசஸ் டெலிவிஷன் மூலமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தர வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷமான ஒரு செய்தி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார். இது கர்த்தரால் உண்டாயிற்று. நாங்க பிளான் பண்ணல, கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க தற்செயலாக வந்த செய்தியை கேட்கவில்லை. தடையை உடைச்சு எங்களை இங்க வார்த்தையை கொடுக்க வச்சு, தடையை உடைத்து உங்களை இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி உட்கார வச்ச தேவன் சொல்கிறார், எந்த அலுவலகத்தில் நீங்க இல்லாமலே எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி தீர்மானம் செய்தார்களோ அதே அலுவலகத்தில் உங்களை மையமா வச்சு உங்க ஆபீஸே உங்களை சுத்தி இயங்க போகிறது. கர்த்தர் ஆகாதது என்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற போகிறார். யார் உங்களை வேண்டான்னு நிராகரிச்சாங்களோ நீங்க தான் வந்து உதவி செய்யணும், நீங்க தான் வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இதை கர்த்தர் சொல்ல சொன்னார். அவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை இப்பொழுது செய்திருப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த யோர்தான்கள் விலகுகிறது, வியாதி விலகி கொண்டிருக்கிறது, கடன் பிரச்சனை விலகி கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் போராட்டங்கள் விலகி கொண்டிருக்கிறது. நீங்கள் வெட்டாந்தரையில் நடந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறீர்கள். இந்த இரவே அற்புதம் செய்கிறார். நீங்கள் இந்த இரவு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. ஆயத்தப்பட்டவங்களுக்கு இப்பவே அற்புதம், மற்றவங்களுக்கு ஆயத்தப்படுங்க. நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்க. வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த மாசம் வேண்டாம், 2016 வேண்டாம். டுநைட், இன்றைக்கு ரட்சணிய நாள். தள்ளி போடாதீங்க. நாளைக்கு மாறிக்கலாம், நாளைக்கு இந்த பாவத்தை விடலாம். தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்தா, அவர் செய்ய வேண்டியது அவர் செய்து முடிப்பா. ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?